இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, நம்ம பைரவிக்கே தெரியாம இந்த அஞ்சலியும், இந்த எஸ்எஸ்கேவும் அந்த ஒரு கம்பெனியோட பேர அஞ்சலி பேருக்கு மாத்துறதுக்கு சதி திட்டத்த போட்டு வச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த ஒரு உண்மை தெரிஞ்சதும், நம்ம பைரவியால முடிஞ்ச ஆப்ப வந்துட்டு இந்த அஞ்சலிக்கும், கார்த்திக்கும் வைக்கணும்னு நெனச்சுட்டு இருக்குங்க. ஆனா இத பார்த்ததும் ஆக்ரோஷத்துல நம்ம கார்த்திக் இருந்துகிட்டு, போதும் சொந்த வீட்லயே இருந்துகிட்டு, இவங்கள வந்துட்டு நல்லா வாழ விடாம தடுத்துட்டு இருக்கிறது நீதான். உன்னால தான் வந்துட்டு இந்த ஒரு வீடு இப்படி ஒரு மோசமான நிலைமைக்கு போயிருக்குன்னு ஒரு பக்கம் நம்ம கார்த்திக் இருந்துக்கிட்டு நம்ம பைரவ் கிட்ட பயங்கர கோவப்படுறாங்க. ஆனால் இந்த அஞ்சலி பண்ண ஃப்ராட் வேலை எதுவுமே தெரியாது. ஏன்னா அஞ்சலி வந்துட்டு இந்த ஒரு வீட்டில் கார்த்திக்கே தெரியாமல் துரோகத்தை வந்துட்டு பண்ணிக்கிட்டு இப்போ இந்த எஸ்எஸ்கே மூலிமா திரும்ப வந்துட்டு கார்த்திக் கிட்ட இருக்கிற பணம் நகை சொத்து அதை தாண்டி வந்துட்டு அந்த ஒரு கம்பெனியோட பேரை வந்துட்டு தான் பேருக்கு மாற்றிக்கிறதுக்கு எல்லா ஃப்ராட் வேலையுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வகையில் இப்போ எல்லா உண்மையுமே வந்துட்டு நம்ம கார்த்திக்கு தெரியப்படுறாங்க. ஏன்னா இந்த அஞ்சில் இருந்துக்கிட்டு கார்த்திக் நான் போய்ட்டு உன்னை ஏமாத்தோம்னா உனக்கு துரோகம் பண்ணோம்னா இந்த ஆண்டி வந்துட்டு நம்மளை வந்துட்டு பிரிக்கணும்னு ஏதேதோ பொய் சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவங்களுடைய பேச்சு வந்துட்டு நீ கேட்காதன்னு அஞ்சலி என்னவோ பொய் சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனால் நம்ம பைரவி எவிடன்ஸோடு காமிக்கிறாங்க. இந்த அஞ்சலி வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே கிட்ட உதவி கேட்க போனதும் அதே சமயம் எப்படியாச்சும் வந்துட்டு அந்த ஒரு கம்பெனி பேரை டாக்குமெண்ட்டில் இவ பேரை மாற்றிடணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறதும் ஒரு பக்கம் இந்த சிந்தாமணியோட சுயரூபம் தாங்க இந்த அஞ்சலி வந்துட்டு இப்படி பேராசை பட வைக்குது. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் நம்ம பைரவி தான் முடிவு கட்டணும். பைரவியை பொறுத்த வரைக்கும் இலக்கியாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டோம். அடுத்தபடியாக இந்த ஒரு வீட்டுக்கு நம்ம தான் அங்கீகாரத்தில் இருக்க போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இதில் வந்துட்டு சிந்தாமணி வந்துட்டு வருவா, இந்த அஞ்சலி வருவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. கண்டிப்பாக அவங்களுடைய சுயரூபத்தை ஒட்டு மொத்தமாக அழிச்சிக்கிட்டு நம்ம இலக்கியா வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வரணுங்க. ஏன்னா ஜானகி அம்மாவோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லைன்னு அந்த ஒரு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம ரேவதியால் நம்ம கௌதமாலையும் அந்த ஒரு விஷயத்த தாங்கிக்கவே முடியலைங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக வந்துட்டு சந்தோஷமாக அந்த ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தோம். ஆனால் முதல் முறையில் வந்துட்டு இப்படி ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு அந்த டாக்டர் சொன்னதும் நம்ம கௌதமால ஏற்றுக்கவே முடியலைங்க. கண்டிப்பா இதுக்கான தண்டனை வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவும், இந்த ஆக்ஷனையும் அனுபவிச்சே தீரணுங்க. அவங்களுடைய சுயரூபத்தினால தாங்க நம்ம கௌதமுக்கு, இலக்கியாவுக்கு இப்படி ஒரு மோதல் இந்த ஒரு வீட்டை விட்டு கார்த்திகையை வெளியே அனுப்புனாங்க. கண்டிப்பா இந்த அஞ்சலி வந்துட்டு அவங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போது இந்த நகை, பணம் எல்லாமே வந்துட்டு வாங்கிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு வழியாக வந்துட்டு இவங்களை எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே கேவலப்படுத்திட்டா. இதுக்கு எல்லாத்துக்குமே சேர்ந்துக்கிட்டு கண்டிப்பாக இவ வந்துட்டு இதுக்கான தண்டனை அனுபவிச்சே தீரணுங்க. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம பைரவியால் அந்த ஒரு விஷயத்த பொறுத்துக்கவே முடியல. இந்த அஞ்சலி வந்துட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் நமக்கு எதிராக வந்துட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருப்பா. பண்ணது மட்டும் இல்லாமல் எதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. இதுக்கு மேலே வந்துட்டு இந்த அஞ்சலியை நம்ம விட்டு வைக்கக்கூடாதுன்னு ரொம்பவே ஆக்ரோஷத்தில் நம்ம பைரவி வந்துட்டு இப்போ தாங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இப்போ தாங்க இந்த பைரவியோட சுயரூபத்தை நம்ம கார்த்திகே பார்க்க போகிறோம். ஏன்னா கார்த்திக் வந்துட்டு எந்த ஒரு விஷயமும் யார் ஏமாத்துறாங்க, யார் பொய் சொல்கிறாங்க அப்படின்ற உண்மை தெரியாமல் ஒரு முட்டாள்தனமான காரியத்தில் தாங்க ஈடுபட்டுட்டு இருந்தான். ஆனால் இப்பயாச்சும் வந்துட்டு இந்த டாக்ஸியனோட சுயரூபம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பக்கம் நம்ம கௌதமுக்கு, இலக்கியாவுக்கு உதவி பண்ணணுங்க. ஏன்னா இந்த ரேவதி அம்மாவோட நிலைமை நினச்சி ரொம்பவே வந்துட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கிறது நம்ம கௌதம், இலக்கியா மட்டும்தாங்க. ஒரு பக்கம் ஜானகி அம்மா வந்துட்டு எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க. இப்போ உயிருக்கு போராடிட்டு ஒரு பக்கம் நம்ம ஜானகி அம்மா வந்துட்டு உண்மையிலே பொழைச்சிருந்தாலும் இல்லை இறந்து போயிருந்தாலும் காரணம் நம்ம கார்த்திக் தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும்.